Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு அ சண்டே சிட் சாட் செஷன். ஸோ இன்னைக்கு சண்டே சிட் சாட் செஷன் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் என்னுடைய சண்டே சிட் சாட் வீடியோவில் வந்த காமெண்ட்ஸ்க்கு சத்தியமாக ரொம்ப தேங்க்யூ. எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் காமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட். லைக் நீங்கள் போடுற அந்த வேர்ட்ஸ், எனக்கு தர என்கரேஜ்மெண்ட், எப்போலேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தும் போது எனக்கு சத்தியமாக ஓகே I've done something அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு வருது. சின்ன ஹாப்பினஸ் இல்லை, அது என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ். அது வந்து த்ரூ அவுட் த வீக் என்னை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கு நிறையவே ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு. ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். ஸோ ரொம்ப 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 நன்றி அதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வேற ஒரு வீடியோ பிளான் தான் இருந்தது. அதுவும் கொஞ்சம் ஹெவியான ஒரு டாக் மாதிரி தான் இருக்கும். வெல், ஹெவி வந்து உங்களுக்கு இருக்காது, எனக்கு. ஏன்னா ஐ தாட் ஆஃப் ஷேரிங் அபவுட் மை இன்செக்யூரிட்டிஸ். எஸ், இருந்தது, இருக்கிறது, எப்படி அதுலேருந்து வெளில வந்தேன், எப்படி வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது. பட் நான் வந்து ஓகே, நாட் ஃபார் டுடே. ஐம் ஸ்டில் லைக் நாட் ப்ராப்பர்லி ரெடி. ஆல்சோ கிளைமேட்டும் மழை கிழன்ட்டு இருக்கு. ஸோ நத்திங் ஹெவி, கொஞ்சம் லைட்டாக ஜாலியாக ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு இந்த பிளான் ஏற்கனவே இருந்தது. வி ஆர் கோயிங் டு see about my current favorite and OG favorite, ஏற்கனவே இருந்த ஃபேவரட் யூடியூபர்ஸ். ஸோ எனக்கு நான் ஜென்ரலாக இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்க யூடியூபர்ஸ் லைக் எல்லா ஜான்ராலையும், ஃபுட்டு, ட்ராவல், ஸ்கேரி வீடியோஸ், காமெடி, அப்படி இப்படின்ட்டு எல்லா ஜான்ராலையுமே இருக்கிறத நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ உங்ககிட்ட நான் சொல்லும் போது எனக்கு காமெடின்ற ஒரு ஜான்ராவே நான் விட்டுட்டேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் வந்து எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். See, when it comes to YouTube and யூடியூப்பில் நான் வீடியோஸ் போடாமல் நான் வீடியோஸ் பார்க்குறது எப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி அது செட் ஆச்சோ அப்படியே தான் நான் வந்துட்டு உட்காந்துருக்கேன். லைக் எனக்கு என்னுடைய மண்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ பேக் டு 2015. ஓகேவா, 2015 2014 எண்ட் இந்த டைமில் தான் வந்து நான் யூடியூப்க்கு தனியாக எனக்குன்னு ஒரு ஃபோன், அதுக்குன்னு ஒரு நெட் பேக், அதில் யூடியூப் போட்டு வீடியோஸ் பார்க்குதுன்ற ப்ராக்டிஸ் நான் எடுத்துகிட்டு வந்ததே. ஸோ அந்த டைமில் வந்துட்டு தமிழ் சேனல்ஸ்லாம் நிறைய கிடையாது. பார்க்கணுன்னா இங்கிலீஷ் சேனல்ஸ் தான். அப்போ நிறைய காமெடி சேனல்ஸாக இருக்கட்டும், பியூட்டி சேனல்ஸாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் சேனல்ஸ்னு ஏகப்பட்டது நிறைய பூம் ஆகிட்டு இருந்ததும் கூட அப்போவே நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டாக. ஸோ அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணதில் வந்துட்டு ஒரு 2-3 இந்தியன் யூடியூபர்ஸ் தான். நாங்கள் இந்தியன் தான், தமிழ் கூட கிடையாது. இந்தியன் யூடியூபர்ஸ், நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அதில் நான் இப்போ வரைக்கும் சில பேரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அப்படியே டச்சும் போயிடுச்சு, அவங்களும் அதுலேருந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இங்கே காமிக்கிறதுலாம் வந்து பாதி பார்த்தீங்கன்னா ஓஜி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ஃபேவரட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அட் த மூமெண்ட் இருக்கிறதுல அங்கங்கே இருக்கும். அண்ட் இதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எத்தனை தமிழ் யூடியூபர்ஸ் நான் வந்துட்டு ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதே. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுட் கேட்டகரிக்குள்ளே போகலாம். ஃபுட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸோ ஃபுட் வந்துட்டு ஜென்ரலாக நான் ஃபுட் ரிவ்யூஸ் அப்படின்றத பார்க்குறத விட நான் வந்துட்டு ஃபுட் சம்மந்தப்பட்ட விளாக்ஸ், அதுக்கப்புறம் மக் பேங்க்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய பார்ப்பேன். மக் பேங் ஆர் முக் பேங்க்ஸ், இது நிறைய பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ஃபுட்டுக்குன்னு வரும்போது இந்த ஃபுட் அண்ட் பாடி வெயிட் இதெல்லாம் ரிவால்வ் பண்ணி இருக்கிற ஒரு சேனல் வந்து லிண்டாசன். இட் ஹாஸ் பின் மை ஃபேவரட் ஃபார் த பாஸ்ட் லைக் 2.5 years. எனக்கு த வே ஷீ புட்ஸ் டுகெதர் அந்த கண்டென்ட், அப்புறம் த வே ஷீ டாக்ஸ் அபவுட் ஃபுட், த லவ் ஃபார் ஃபுட், அப்புறம் அவள் இன்செக்யூரிட்டி, லைக் சாப்பிட்றதுனால வெயிட்டாக இருந்தது ஆனால் சாப்பாடையும் வந்து ஃபுல்லாக விடாமல் அதுக்காக வந்து எப்படி அவள் லைஃப் வந்து டெய்லி மோல்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற அந்த ஒரு விஷயம், லைக் மெசேஜாக இருக்கட்டும் ஆர் பார்க்குறதா இருக்கட்டும், எனக்கு அந்த விஷுவலாகவும் பிடிக்கும் அண்ட் ஆக்சுவல் கண்டென்ட்டுமே பிடிக்கும். ஸோ லிண்டாசன் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அடுத்து மக் பேங்க்ஸ் ஆர் சும்மா சாப்பிட்ற வீடியோஸ் வந்து காமிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கரீசா ஈட்ஸ், இவங்க பேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ஷார்ட்ஸ், லைக் லிட்ரலாக இந்த யூடியூபரோட ஷார்ட்ஸ்குள்ளே போனேன்னா அப்படியே பார்த்ததே பார்ப்பேன், அந்த மாதிரி பார்ப்பேன். பார்த்து ஒரு அப்படியே அந்த டீப் ஹோல் உள்ள போவாங்கல்ல, அந்த மாதிரி இவளுடைய ஷார்ட்ஸ். ஸோ லாங் ஃபார்ம் வீடியோஸ் விட இந்த பொண்ணோட ஷார்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஃபுட் பிளாக்ஸ், ஃபுட் ரிலேட்டடாக ஷார்ட்ஸ். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக மக் பேங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூம் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ ஃபியூம் வந்துட்டு ப்ராப்பர் கொரியன் மக் பேங்கர். ஸோ கொரியன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அது நல்லா ஜூஸியாக சாஸியான நூடுல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பாஸ்தா ஐட்டம்ஸாக இருக்கட்டும். ஓ மை காட், அதெல்லாம் நினைக்கவே எனக்கு நாக்கு ஊறும். லைக் அதுவும் அப்படி தான். இந்த எப்பயாவது கம்மியாலாம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் போர்ஷன் கண்ட்ரோலில் இருக்கேன்னா நைட்டு 7 மணிக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா 10 மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 2 வீடியோ பார்த்தேன்னா அப்படியே கண்ணில் பார்த்தே வயிற்று ரொப்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த ஃபியூம் சேனல் பண்ணுவேன்.
இன்னொன்று அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹம்சி. அதுவும் வந்துட்டு ஒரு கொரியன் ஃபுட் சேனல் மாதிரி தான். அவங்களே சமைச்சு அப்புறம் அவங்களே சாப்பிடுவாங்க. அதுவும் பார்க்க செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது சமைக்கிறத பார்க்கவும் நமக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகும். சமைக்கலாமா அப்படின்ட்டு. பட் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து நான் ரிலீஜியஸாக பார்க்குறது. இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து ரேண்டமாக அப்பப்பன்னு ஃபாலோ பண்ணுறது. ரிலீஜியஸாக பார்க்குறதுல ஃபேவரட்ஸ் இதெல்லாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் இந்த வீடியோ பார்த்தாது. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேட்டகரி, ட்ராவல். ஸோ ட்ராவல் வந்து உண்மையாகவே என்னை இன்ஸ்பயர் பண்ணது யூடியூப் சேனல்ஸ் பார்த்து. ஐ மீன் யூடியூப்பில் வ்ளாகர்ஸ் ட்ராவல் பண்ணதை பார்த்து அவங்க ஓகே இந்த இடம் நல்லா இருக்கே, இங்கே நம்ம போகலாம் அப்படின்றது வந்து எனக்கு நிஜமாக நிறைய இன்ஸ்பயர் பண்ணது வந்து யூடியூப் வ்ளாகர்ஸ் தான். அதில் முக்கியமாக இந்த சேனல் வந்து ஃப்ளைங் த நெஸ்ட், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ட்ராவல் வ்ளாகர்ஸ் சேனல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும், அவங்க போகிற இடங்களும் அழகாக இருக்கும், கரெக்டாக பாயிண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் ஒரு 20 மினிட் வீடியோனா அப்படியே 2 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஐ லவ் த வைப், ஐ லவ் தி ஏஸ்தட்டிக், ஐ லவ் தேர் ஃபேமிலி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ரிலீஜியஸாக பார்க்க மாட்டேன். ஏன்னா இப்போது என்னுடைய பேட்டர்ன் எப்படின்னா, நான் ஏதாவது ஒரு ட்ராவல் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜாலியாக உட்காந்து இவங்க சேனலில் அப்படியே தேக்க பார்ப்பேன். லைக் பெண்டிங் வச்சுருப்பேன் முன்னாடி பார்க்காம விட்டது. இந்த ட்ராவல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க சேனல் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மனசு லிட்ரலாக வலிக்கும். நான் எப்போ அடுத்து போவேன் அப்படின்ட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் பார்க்க மாட்டேன். அடுத்த ஒரு வெக்கேஷன் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா எட்ரா ஃப்ளைங் த நெஸ்ட்னு உட்காந்து எல்லா வீடியோவும் அப்படியே லிட்ரலாக பேக் டு பேக் மேரத்தான் மாதிரி உட்காந்து பார்ப்பேன். பட் ஐ லவ் தேர் சேனல். இவங்களது பார்த்து தான் எனக்கு வந்து வியட்நாம் போகணும், வியட்நாமில் அந்த ஹேலாங் பே க்ரூஸ் போகணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு என் விஷ்லிஸ்ட்குள்ளே வந்ததே. அது வரைக்கும் ஹேலாங் பே க்ரூஸ்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணது தான் அவங்க தான். இன்னுமே நிறைய இருக்குது, பார்ப்போம் ஃப்யூச்சரில் அதெல்லாம் வந்து ஒன்றா டிக் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொன்று வந்து கிருத்திகா கோயலும் வந்துட்டு ஷீ ரியலி இன்ஸ்பயர்ஸ் மீ. அவங்களுடைய சேனல் பார்க்கும்போது நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி சோலோ ட்ராவல் பண்ணிடணும்டா, எவ்வளோ இடத்துக்கு அழகாக தனியாக போகிறாங்க தைரியமாக அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு வந்து தனியாக ட்ராவல் பண்ணணுன்றது என்னுடைய பேக் ஆஃப் மை மைண்டில் இருக்குது, ஓகேவா. ஆனால் ஐ ரியலி லைக் கம்பெனி வித் மீ. எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாலும் தனியாக இருக்கிறத விட ஐ லைக் when I'm with someone, ஓகேவா. யாரே எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறது வந்து எனக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் கம்பெனி இருந்துட்டா கூட ஐ பி ஃபைன். லைக் தனியாக போகிறத விட ஐ லைக் திஸ். பட் வாழ்க்கையில் ஒரு வாட்டி ஒரு ட்ரிப் வந்து தனியாக போகணும் அப்படின்றது இருக்குது. யார் கண்டா மேபி அது எனக்கு பிடிக்குமும் கூட. ஸோ சின்ன இந்த மூவி டேட்ஸ் அதெல்லாம் வந்து போயிருக்கேன். நாட் வெரி பிக் ஃபேன் ஆஃப் இட். எனக்கு ஏதோ பேச்சு தொன்னைக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி மேவாகவே இருக்கும், ஹெட்ஃபோன்ஸோடையே தான் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அதை நான் வந்து இப்போதைக்கு என்ஜாய் பண்ணல. வெல் மேபி நான் எடுத்தேன்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இவங்களுடைய ட்ராவல் விளாக்ஸும் வந்து இவங்களுடைய யூரோப்பியன் விளாக்ஸ்லாம் நான் பெரிய ஃபேன். ரொம்ப பிடிக்கும், நீட்டாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். லவ் இட். பியூட்டி அப்படின்னு வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி கிரியேட்டர்ஸ் தான் இப்போ வரைக்கும் என்னுடைய ஃபேவரட்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. நான் யூடியூப் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்த உடனே பார்த்த விஷயங்கள் வந்து ஃபேஸ் பேக் பண்ணுறது எப்படி, ஹேர் பேக் பண்ணுறது எப்படி, மூடி கொட்டாமல் இருக்கிறது எப்படி தான் டீடர்ன் பண்ணுறது எப்படி. ஸோ அப்படின்னும் போது தான் வந்துட்டு இந்த இந்தியன் பிளாகர்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பித்தாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஐ லவ் மிஸ்டர் ஜோவிட்டா ஜார்ஜ். ஷீ இஸ் அமேசிங். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள நேரில் பார்க்கணும். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைக் அப்பாடா ஒரு ப்ரௌன் ஸ்கின் ஆள் வந்து இருக்காங்க யூடியூப்பில் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தது வந்து அவங்க தான். ஸோ அவங்களுடைய பியூட்டி வீடியோஸ், இன் ஜென்ரல் வீடியோஸ், ஐ லவ் இட். இப்போ வரைக்கும் ஐ ஃபாலோ ஹர், ஐ அடோர் ஹர். ஷீ இஸ் லைக் மை இன்ஸ்பிரேஷன். ஷீ இஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் நைஸ் அண்ட் லைக் கிறிஸ்பாக பாயிண்ட் டு பாயிண்ட்டாக அழகாக அவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க. ஐ லவ் ஹர் விட் கூட செம்மையாக இருக்கும். So yeah, that's that. Jovita George, I love her. Hi Jovita, I love you. Thank you for inspiring so many people. அப்புறம் இன்னொரு ஓஜி கிரியேட்டர் வந்துட்டு ஸ்ரேயா ஜெயின் அகெயின். இப்போ வரைக்கும் நான் வந்து ரிலீஜியஸாக பார்க்கறது கிடையாது. பட் ஆனால் ஏதாவது கண்டென்ட் ஓகே இதை பற்றி நம்ம பார்க்கலாம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நான் பார்ப்பேன் அந்த மாதிரி. ஆனால் அப்போல்லாம் அவங்களுடைய மேக்கப் டுட்டோரியல்ஸ்லாம் பைத்தியம் மாதிரி உட்காந்து பார்ப்பேன். எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் போடணுன்ட்டு என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதே ஸ்ரேயா ஜெயின் தான். அந்த டைமில் நிறைய பேக் டு பேக் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அப்பா யாரா இந்த பொண்ணு பயங்கரமாக போட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கொடுத்தது வந்து ஸ்ரேயா ஜெயினோட வீடியோஸ் தான். பேக் டு பேக் வரும். தென் வி ஹாவ் கௌஷல் பியூட்டி வந்துட்டு ஷீ இஸ் மை கேர்ள் க்ரஷ். ஐ லவ் ஹர்.
ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் டியூட்டோரியல், அவங்களுடைய ஒரு தீபாவளி மேக்கப் டியூட்டோரியல் பார்த்து தான், மேக்கப்ல இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கா? கான்டோர்ன்றாங்க, ஹைலைட்டுன்றாங்க, அந்த கலர் இங்க போடுறாங்க, இந்த கலர். நான் பார்த்துட்டு போய் எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு இருந்தேன். மேக்கப்ல இப்படிலாம் பண்ணுவாங்க தெரியுமா? அப்படின்ட்டு நான் வந்துட்டு எல்லார்கிட்டயும் என் தம்பிக்கு காமிச்சு, என் தம்பிக்கும் அவங்க க்ரஷ், எங்க அம்மா கிட்ட, எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். என்னுடைய பழைய ஃபர்ஸ்ட் ஃபோன்ல அந்த வீடியோவ டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஐ லவ் தட் ஏஸ்தெட்டிக் ஆஃப் தட் வீடியோ அண்ட் த லுக் ஷி கிரியேட்டட். இப்போ வரைக்கும் இட்ஸ் பீன் மை ஃபேவரட். ஸோ அந்த ஒரு ப்ரௌன் கலர் பிரான்ஸ் தீபாவளி மேக்கப் லுக் வந்துட்டு அதுதான் வந்து இட் ஷோட் மீ ஓகே திஸ் இஸ் மேக்கப், இப்படிதான் மேக்கப் பண்றாங்க இப்போ அப்படின்றது. அது வரைக்கும் ஐ தாட் ஒரு பேன் கேக் மேக்கப் அதை வச்சு இப்படி போடுறது, ஒரு ஐ ஷேடோ, இது லிப்ஸ் பேஸ்க்கெலாம் வந்து இத்தனை வேலைலாம் நடக்குதுன்றது வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அவங்களதுலேருந்து தான் அது தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு வந்து ஸ்கின் டோன் அவங்களோட வந்து ரிலேட்டபிளாக இருக்காது. ஸோ அதனால ஜஸ்ட் அப்படியே கண்ணுக்கு விஷுவலுக்கு அழகாக இருக்கேன்ட்டு இப்போ வரைக்கும் நான் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறது கௌஷல் பியூட்டி. ஆனால் எனக்கு முகத்தில் மேக்கப்புக்கு, ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ப்ராப்பராக மேக்கப் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஐனா. ஜாக்கி ஐனா இஸ் தி காட் ஃபார் மை மேக்கப் அப்படி நான் சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு செல்ஃப் மேக்கப் வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து கற்றுருக்கேன், செல்ஃப் டாட் தான் அப்படின்றது. ஜாக்கி ஐனா தான் என் டீச்சர் பேசிக்லி. ஜாக்கி ஐனா அப்புறம் மேக்கப் ஷைலா, மேக்கப் பை ஷைலா அப்படின்ற ஒருத்தவங்க, அவங்க கூட அடுத்து தான். பட் ஜாக்கி ஐனாவோட வீடியோஸ், அவங்க தான் எல்ஏ கேர்ளோட ரெட்டிஷ் கரெக்டரே எனக்கு வந்துட்டு அறிமுகம் பண்ணாங்க. ரெட்டிஷ் இல்லை, ஆரஞ்சு கரெக்டர். எல்ஏ கேர்ள்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அண்ட் நான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்துட்டு அமேசானில் அந்த எல்ஏ கேர்ளை போட்டு பார்த்தோன்னே ஒரு 700 ருபீஸ்க்குன்னு இருக்குன்னு பார்த்தோன்னே, ஆஹா இது இங்கே இருக்கே, ஆனால் அப்போ 700 ருபீஸ் ரொம்ப ஜாஸ்தி, இப்போ நம்மளால் வாங்க முடியாதே, சரி வெயிட் பண்ணி வாங்கலான்னு. ஆனால் நான் மேக்கப் வீடியோஸ்னு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அது போட்டதுக்கப்புறம் தான் அடடா இதெல்லாம் நம்ம ப்ரௌன் ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சது. ஜாக்கி ஐனா இஸ் மை குரு when it comes to மேக்கப். லைக் பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க தான். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்குது. என்னன்னா, நீங்கள் ஆக்ருதி கிட்ட தானே போய் மேக்கப் கற்றுக்கிட்டீங்க, அப்புறம் ஏன் செல்ஃப் டாட் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆக்ருதிட்ட போயிட்டு மேக்கப் கற்றுக்கிட்டது செல்ஃப் மேக்கப் கிடையாது, ப்ரொஃபஷனல் மேக்கப். மற்றவங்களுக்கு பண்ணும்போது எப்படி பண்ணணும், ப்ராடக்ட் நாலேஜ்லாம் என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்றத ஆக்ருதி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நானே அதுக்கு முன்னாடி எனக்கு மேக்கப் போட தெரியும். ஐ ஹேட் மை யூடியூப் சேனல். ஸோ செல்ஃப் டாட் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான். அடுத்து காமெடி கண்டென்ட். காமெடிக்கு வந்து நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், சும்மா ஜம்ப் ஸ்கேர்ஸ், ஃபனி ஃபெயில்ஸ்ன்னு போட்டு அதுக்கான கம்பைலேஷன் வீடியோ பேஜஸ்னு இருக்கும்ல, அதுதான் பார்ப்பேன். பட் யூடியூப் ஆரம்பித்த டைமில் நான் சப்ஸ்கிரைப் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புளில் வந்துட்டு இவங்க வந்து இட்ஸ் லைக் மை ஃபேவரட். ஐ சூப்பர் உமன் ஐ ஷீ இஸ் லைக் மை ஃபேவரட். எல்லா வீடியோஸும் பேக் டு பேக் பார்ப்பேன். அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் டெய்லி vlogsன்னு போட்டாங்க, அதையும் உட்காந்து பார்ப்பேன். அண்ட் ஷீ வாஸ் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ் டெய்லர் டு மீ. ஸோ அதனால ஷி வில் ஃபாரெவர் பி மை ஃபேவரட். லைக் லில்லி சிங் அவங்களுடைய ஒரிஜினல் பேர், அவங்களுடைய பேஜ் நேம் வந்து ஐ சூப்பர் உமன் ஐ. ஸோ ஷீ இஸ் தி ஓஜி காமெடி கான்டென்ட் கிரியேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஷீ இஸ் லைக் அமேசிங். அண்ட் அவங்க இருந்த போதே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து எனக்கு இந்த கேஸ்பர் லீ அப்படின்ட்டு ஒருத்தவங்க, ஓ வாவ் ஓகே நேற்று கரண்ட் போச்சு, நைட் ஃபுல்லாக நான் அதை ஆஃப் பண்ணலையா அப்போது. கேஸ்பர் லீ அண்ட் ஐயோ எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம், தாச்சர் ஜோ. இவங்க 2 பேரும் பிராங்க் வீடியோஸ் அது வந்து கான்ஸ்டன்ட் போடுவாங்க. ஒரு 4 பாய்ஸ் குரூப் இருக்கும், அவங்களது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் இப்போ இருக்காங்களா என்னன்னே தெரியல, பட் ஐ ஸ்டில் ஃபாலோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸில். ஸோ அவங்க வீடியோஸ். அப்புறம் இங்கே தமிழில் வந்து ஜம்ப் கட்ஸ், ஹரிபாஸ்கர் ஜம்ப் கட்ஸ். எதுக்கு அடுத்து என்னுடைய யூடியூப் வாட்ச் ஹிஸ்ட்ரியில் ஓவராலாக பார்க்குறீங்க அப்படின்னா, நான் நிறைய பார்த்தது ஒர்க் அவுட் வீடியோஸாக தான் இருக்கும். பார்த்தது கிடையாது, போட்டு விட்டுட்டு கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஒரு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸில் வந்துட்டு நான் ஒர்க் அவுட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஐ மீன் லைக் நான் யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சு நான் அப்படி சொல்கிறேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்படி காதலில் விழுந்தது வந்து பிளாகலாட்டிஸ், கேசி ஹோவோட பிளாகலாட்டிஸ் பேஜ். ஷீ ஹாஸ் பின் லைக் மை ஃபேவரட் யூடியூப் ஃபிசிக்கல் ட்ரெய்னர், மை எல்டர் சிஸ்டர். ஏன்னா அவங்க வீடியோஸ் ஆர் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி, மோட்டிவேட்டிங். அவங்க யூடியூப் ஒர்க் அவுட் வீடியோஸ் பண்ணுவாங்க யூடியூப்பில், அதை யூ ஹாவ் டு ஃபாலோ. அவங்க ஒரு கேலண்டர்லாமல் வச்சுருப்பாங்க, யூ ஹாவ் டு ஃபாலோ எவ்ரி ஒர்க் அவுட்ஸ். அது வந்து லைக் மந்த்லி புது கேலண்டர் கொடுப்பாங்க. நான் ரிலீஜியஸாக ஒரு 3-4 இயர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து அவங்க அதை அவ்வளோ ரிலீஜியஸாக லைக் நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ் பண்ணுறது கிடையாது. பிலாட்டிஸ் இதான் வந்து பண்ணுவாங்க, மியூசிக் போட்டிருப்பாங்க, கூட சேர்ந்து பேசுவாங்க, அவங்களும் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. அது ஒன் திங் தட் ஐ ரியலி லைக் அபவுட் ஹர் வீடியோஸ் இஸ் தட்
நம்ம வந்து பண்ணிட்டே இருப்போம். நமக்கு வந்து மண்டையில ஓடும். நம்ம நிறுத்திடலாமா? பண்ணி முடிச்சிடலாமா? போதுமா? இதுக்கு மேல முடியலன்னும்போது கரெக்ட்டா நம்ம மைண்ட்ல நினைப்போன்றது தெரிஞ்ச மாதிரியே எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. பட் டோன்ட் ஸ்டாப் ரைட் ஹியர். கீப் கோயிங், கீப் மூவிங், ஒன் லாஸ்ட் ஸ்டெப் பிளா 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 அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பா பாரு. அப்போ வந்து நமக்கு அப்படியே ஓகே, 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 ஓகே. நான் லிட்ரலா வந்து கேசி ஹோ கிட்ட பேசிட்டே வந்து ஒர்க் அவுட் செய்வேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு க்ரோ வித் ஜோ அப்படின்ட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்கு. இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஏரோபிக்ஸ் டான்ஸ் ஸ்டைலில் வந்துட்டு பண்ணுவாங்க ஒர்க் அவுட்ஸ். அவங்க ஒரு 40 மினிட் வீடியோ இருக்கும். பார்க்க என்னமோ சப்பையா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிவ் இட் அ ட்ரை, ஓகேவா? 30 நிமிஷத்துல 20 நிமிஷத்துலேயே நாக்கெல்லாம் தள்ளும். செம்மையா இருக்கும். கொஞ்சம் எனக்கு வந்து ஓகே ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸ் வேண்டாம், இந்த மாதிரி போகலாம் அப்படின்னா ஐ டூ திஸ். இவங்களுடைய பேஜ் கேரி ஜான்ரா. ஸோ எனக்கு வந்து நான் இப்போ தனியாக உட்காந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு யூஸ் திஸ் வேர்ட், ஓகே? பட் எனக்கு இந்த கண்டென்ட் வந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். யா, ஸ்பூக்கி ஸ்டஃப்ஸ்க்குலாம் கொஞ்சம் நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன். ஆனால் நான் வந்து அதை பற்றி பேச மாட்டேன். பேசி ஏன் சும்மா இருக்கவங்களை நம்மளே கூப்பிடுவானே அப்படின்றதுக்காக தான் ஜிஜி அப்படின்னு நம்ம வந்து பேர் வச்சுக்கலாம், ஓகே அவங்களுக்கு. ஸோ இந்த ஜிஜி ஸ்டஃப்ஸ் எனக்கு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பயமும் கூட, ஆனால் ரொம்ப பிடிக்குமும் கூட. இன் ஜென்ரல் ஜிஜின்னு மட்டும் கிடையாது, சம்திங் தட் கிவ்ஸ் மீ தட் ஸ்பூக்கி க்ரீப்பி ஃபீல்ஸ் ஐ லைக். அதில் வந்து ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை மிஸ்டர் பாலன் ஒரு சேனல் இருக்கு. I love how the way he narrates his story. Like literally செம்ம creepy-ஆ, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, அப்படியே you will be listening to him. அந்த மாதிரி வந்துட்டு he narrates his story. எனக்கு அதனால ரொம்ப ஹுக்காய் உட்காந்து பார்ப்பேன் அவங்களுடைய வீடியோஸ். இப்போ வரைக்கும் நைட்டு தூங்கலைன்னா ஏதாவது அவங்களுடைய வீடியோ அப்படியே எடுத்து வச்சேன்னா லிட்ரலா யாராவது கதை கேட்குற குரலுக்கு தூக்கம் வரும்ல, அது மாதிரி எனக்கு மிஸ்டர் பாலனோட குரல். அது நான் அன்னைக்கு முடிக்கலன்னா கூட அடுத்த நாள் அதை முடிச்சிருவேன், அந்த மாதிரி. ஸோ பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு வந்து பெஸ்ட் வீடியோ சேனல் ஃபார் மீ. அண்ட் அது இல்லாமல் சம்டைம்ஸ் நார்மலாக இருக்கும்போதும் ஐ வில் கேட்ச் அப் ஆன் ஸ்டோரிஸ் அண்ட் ஆல். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ டூ திஸ் திங், லைக் ஏதாவது ஒன்று பார்க்கணும், ஆனால் எனக்கு ஃபுல்லாக முக்கியமாக படம் பார்க்கணும், எனக்கு ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா ஐ வாட்ச் ரியாக்ஷன் வீடியோஸ். அதுவுமே நான் ஒரு ஜான்ராவாக வச்சுருக்கேன். ஏன்னா ரியாக்ஷன் வீடியோஸ் எனக்கு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து ஷீ ஸ்கேட் அப்படின்ட்டு ஒரு பேஜ் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ், த்ரில்லர் மூவிஸ்லாம் மட்டும்தான் பார்த்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்களுடைய சேனல் ரொம்ப பிடிக்கும். ஹுக்காய் உட்காந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ரிலீஜியஸாக உட்காந்து பார்த்து எல்லா பேய் படமும் அந்த மாதிரி நான் உட்காந்து பார்த்து அவங்க சேனலில் இருக்க எல்லா வீடியோஸுமே நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குட்டி பிரேக்கில் இருக்குது. அதாவது திகட்டிரும் கடகடன்னு எல்லா வீடியோஸும் பார்க்குறது, அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அது தொடாமல் இருக்கிறது, மறுபடியும் போகிறது. இந்த மாதிரி சில சேனல்ஸ்க்கு பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஷீ ஸ்கேட் இப்போதைக்கு. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் சேனல்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜாபி கோயே அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சினி தேசி அப்படின்னு இப்போ பேரை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேனல் பேர். இவங்களுடைய சேனல் வீடியோஸும் நான் வந்து பார்ப்பேன். எல்லா வீடியோஸும் பார்க்க மாட்டேன். எனக்கு ஏதாவது படம் பார்க்கணுமா இருக்குது, ஆர் பார்த்த படத்தை இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணுன்னா அதை உட்காந்து நான் பார்ப்பேன். அப்புறம் ஸ்கேரி கண்டென்ட்டில் வந்துட்டு பிசார் பப் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. இங்கே வந்துட்டு ரியல் டைம் வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். லைக் எந்த ரப்பிஷ் டாக்ஸும் இருக்காது. யாரோ ஒரு ஆள் வந்து பேசிட்டு அப்புறம் வீடியோ காட்டுறது அப்படிலாம் இருக்காது. நேராக வீடியோ தான். ஒரு வீடியோக்குள்ளே போனீங்கன்னா நேராக அந்த கம்பைலேஷன் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும், பாயிண்ட் டு பாயிண்ட்டாக இருக்கும். பிசார் பப்போட எல்லா வீடியோஸுமே நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டியே பார்த்துருக்கேன். ஐ நோ இட்ஸ் வெரி பிசார் தான், பட் ஸ்டில் டூ ட்ரை இட் அவுட். உங்களுக்கு அந்த நிஜமான நேச்சுரல் அக்கரிங் ஸ்பூக்கி ஸ்டப்ஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா do give that channel a try. அடுத்து ஐ வில் டாக் அபவுட் மை டெய்லர் கண்டென்ட். டெய்லர் கண்டென்ட்டுமே வந்துட்டு எனக்கு யூடியூப்பில் ஒரு 2 பேஜ் ரொம்ப பிடிக்கும். டெய்லரோட சாங்ஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. லைக் பிளைண்ட் ரியாக்ஷன்ஸ் மாதிரி. எப்படின்னா லைக் ரிலீஸ் ஆனதுமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ஆர் பிரேக்கிங் டவுன் அந்த மாதிரி. அதில் வந்து சாட்ஸ் அண்ட் ரியாக்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. எமிலி அண்ட் பானி இவங்க 2 பேரும் வந்து அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. I love their vibe. I love their energy. Like, they are my twin மாதிரி, ஓகேவா? என்னை கொண்டு போய் அவங்க நடுவில் உட்கார வச்சிங்கன்னா ஜாலியாக இருக்கும் டெய்லர் பற்றி பேசுறதுக்கு. லைக் லிட்ரலாக they are like my spirit animals when it comes to Taylor. I love their reaction. I love how they narrate things. I love their energy, their whole vibe. ஸோ அவங்களுடைய வீடியோஸும் வந்துட்டு பாட்காஸ்ட் மாதிரி ஓடும். லைக் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்ப்பேன்.
அப்புறம் சில சாங்ஸ்லாம் வந்து பிரேக் டவுன் உட்காந்து லைன் பை லைனா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசுவாங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சது அந்த வீடியோஸோட காமெண்ட் செக்ஷன் பார்க்கறது. லைக் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும் ஒரு பாட்டுக்கும். ஐ லவ் டூயிங் தட். ஐ லவ் வாட்சிங் தேர் வீடியோஸ். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தம். ஏன்னா எராஸ் டூர் அப்போ அவங்களுக்கு ஒரு பர்சனல் நோட் ஃப்ரம் டெய்லர் வந்து கிடைச்சிருந்தது. தே ஆர் ஸோ ஹாப்பி. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் தெம். அதெல்லாம் வந்து செம்ம ஸ்வீட்டான சில மொமெண்ட்ஸ். எனக்கு ஐ வாஸ் ரியலி ஸோ ஹாப்பி ஃபார் தெம். வாவ் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு சேனல் வந்து ஆலி ஷீஹன் அப்படின்றவங்க. அவங்களும் வந்துட்டு ஷி பிரேக்ஸ் டவுன் டெய்லர் ஸ்விஃப்ட்ஸோட சாங்ஸ். அவங்க வந்து ரொம்ப சின்னதுலேருந்தே லைக் டெய்லர் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்தே அவங்க டெய்லரோட ஃபேன். இட் வாஸ் லைக் அ வெரி மச் ஆஃப் அ வாவ் ஃபேக்டர் எனக்கு. வாவ் யூ ஆர் த ஓஜி ஸ்விஃப்டி கேர்ள் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய சேனல்ஸ், அவங்களுடைய டேட்டாஸ் லைக் பழைய ஓஜி டெய்லரோட டேட்டாலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியாத அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவள் வந்து ஷேர் பண்ணுவாள். ஸோ அந்த சேனலுமே எனக்கு டெய்லர் கண்டென்ட் வரும்போது பிடிக்கும். டெய்லர் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சேனல் ரொம்ப பிடிக்கும். அதை தவிர்த்து ரியாக்ஷனுக்கு வந்து டெய்லரோட சாங்ஸ் ரியாக்ஷன்னு நான் வந்து வீடியோஸ் பார்ப்பேன். ரேண்டம் ஆளுங்களது. அதில் வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இது 2 ஹானரபிள் மென்ஷன்ஸ். ரியாக்ட்ஸ் பை ஆஷ் அண்ட் ஹிட் ஹேஸ். இந்த ஹிட் ஹேஸோட எடிட்டிங் லெவல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஃபோக்லோரோட ஆல்பம் ரியாக்ஷன்லாம் நீங்கள் அவங்களுடைய அந்த பேஜோட வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். லைக் இஃப் யூ ஆர் அ ஸ்விஃப்டி யூ வில் ரியலி லைக் இட். ஓகே, லாஸ்ட் 2 விளாக்ஸ், கப்பிள் விளாக்ஸ், ஃபேமிலி விளாக்ஸ் அப்படின்னு வரும்போது விளாக்ஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து விளாகில் ரொம்ப ஹுக் ஆனது வந்துட்டு நான் பியூட்டி இதில் வந்துட்டு ஒன்று சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் பியூட்டியில் பார்த்தது வந்துட்டு சூப்பர் பிரின்சஸ் ஜோ அப்படின்றவங்க, ஜோதி அப்படின்றவங்க. அவங்க இப்பயும் வீடியோ போட்டுட்ருக்காங்க. பட் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்போ வந்து ஷீஸ் லைக் ஒன் ஆஃப் தி நைஸ் ஓஜி சிங்கப்பூர் பேஸ்ட் இந்தியன் கான்டென்ட் கிரியேட்டர். அவங்க பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர். எனக்கு வந்து அவங்களுமே நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. இதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இதில் எழுத வேற இல்லை. இப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது இந்த பழைய காலத்தை உருட்டினவுடனே. ஓகே, எனிவேஸ் விளாகுன்னு வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸ் விளாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல். ஐ லவ் ஹர். ஐ லவ் லிண்டி சாங் அப்படின்றவங்க அந்த சேனல் வச்சுருக்காங்க. ஐ லவ் ஹர். ஷீ இஸ் பின் த்ரூ அ லாட். லைக் அவங்க கூடவே க்ரோ ஆகுற மாதிரியான ஒரு ஃபேஸ் எனக்கு. ஏன்னா நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த காமெண்ட் போட்டு லைக் கிடைச்சா ஒரு குதூகலம் வந்து கிடைக்குது இல்லை, அது வந்து லிண்டி கிட்ட தான் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி ஏதோ ஒரு வீடியோக்கு நான் காமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹார்ட் போட்டாங்க. ஐ வாஸ் லைக் ஸோ ஓவர் த மூன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்சேன், ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு ஓ மை காட் அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு லிட்ரலாக. ஷீ ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஐ லவ் ஹர் வைப். அவங்க வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஃபேஸ் போனாங்க. அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. 2வது குழந்தை பிறந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி டிவோர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஷீ இஸ் அகெயின் டேட்டிங் நவ் அண்ட் ஷீ இஸ் அபவுட் டு கெட் மேரிட் நெக்ஸ்ட் இயர். அந்த ஒரு லைஃப் சைக்கிளில் அவங்களுடைய லைஃப்பில் கூடவே சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி. இட்ஸ் லைக் ஐ எம் அ பார்ட் ஆஃப் ஹர் ஃபேமிலி அந்த மாதிரி. பட் ஷீ டசன்ட் நோ ஐ எக்ஸிஸ்ட் ஒன்லி. பட் இட்ஸ் வெரி நைஸ். நான் நிறைய ப்ளாகர்ஸோட இந்த மாதிரி கனெக்ட் ஆகவே மாட்டேன். ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ஈவன் தோ ஐ ஹாவ் அனதர் ஃபேவரட் கப்பிள் vlog இப்போ முன்னாடியிலேருந்தே. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஓகே ஐம் அ பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. பட் வித் லிண்டி ஐ ஃபீல் லைக் ஷீ இஸ் லைக் மை பிக் சிஸ்டர். அவங்க கொடுக்குற நிறைய தத்துவம் வந்து எனக்கு வந்து லைஃப் லெசன் மாதிரி. சி ஐம் கெட்டிங் இமோஷ்னல். ஜென்யூன்லி லவ் ஹர் ஆரா, ஹர் சோல், பிகாஸ் த திங்ஸ் ஷீ வென்ட் த்ரூ ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். இட்ஸ் லைக் அவங்க வந்து 100% அவங்க ப்ரைவேட் லைஃப்பை வந்து போட மாட்டாங்க. ஷீ நோஸ் ஹர் லிமிட்ஸ். ஆனால் ஷீ ஆல்சோ பவுன்சஸ் பேக் எவ்ரி டைம். அண்ட் நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய எடுத்துக்கிட்டதும் இருக்குது. ஸோ லைக் நல்ல விஷயங்கள், லைக் லைஃப்கான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்கான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஷீ இஸ் டெஃபினெட்லி மை internet big sister, like emotional support madri. When it comes to physical support, Cassie who it is, emotional support varumbodhu Lindy, I love her so much. அப்புறம் இன்னொரு கப்பிள் vlog, I love their aesthetic and
the two of them in general யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ் அண்ட் கேப்ரியல் அப்படின்றவங்க. இவங்களுடைய கப்பிள் vlog சேனலும் பிடிக்கும். ஜெஸ் அவங்க மட்டும் வச்சிருக்க தனி யூடியூப் சேனலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் த ஹோல் ஏஸ்தட்டிக். இப்போ நாளைக்கு ஃபியூச்சரில் நான் ஒரு வீடு பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுடைய வீட்டு ஏஸ்தட்டிக் மாதிரி தான் இருக்கும். தட்ஸ் சம்திங் ஆஃப் மை ஆலி மாதிரி. தீம் எவ்வளோ மினிமலிஸ்டாக இருக்காங்க, எதுக்கு எப்படி வந்துட்டு போகிறாங்க, லைக் எவ்வளோ வந்து ரெடி ஆகணும், லைக் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங், இது எல்லாமே வந்து ஐ கேன் ரிலேட் வித் தம். I also have this kind of like weird connection with people I attract to internetல. எனக்கே தெரியாம ஏதாவது ஒரு ஃபேவரட் பாயிண்ட் வந்து லிங்க் ஆகியிருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் ஆஸ்திரேலியா இன் ஜென்ரல். சின்னதுலேருந்தே எனக்கு ஏன் ஆஸ்திரேலியா பிடிக்கிறதே தெரியாது, பட் ஐ லைக் ஆஸ்திரேலியா. ஓகே, எனக்கு ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்றது. இந்த ஜெஸ் அண்ட் கேப்ரியல் சேனல் பார்த்தம்போது ஐ டோன்ட் நோ இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து ஆஸ்திரேலியா பேஸ்ட் பொண்ணு அப்படின்றது, பட் இந்த பொண்ணு வந்து ஒரு ஆஸ்திரேலியன். ஓகே ஃபைன், இட்ஸ் அ நைஸ் எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்கும், நீ ஆஸ்திரேலியா பொண்ணு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஃப்ளைங் த நெஸ்ட் பார்த்தேன். ஃப்ளைங் த நெஸ்ட் பார்த்தம்போதும் தே ஆர் ஆஸ்திரேலியன் பேஸ்ட் ஃபேமிலி. அது தெரியாம தான் பார்த்தேன் நான், பட் எனக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சு டக்குன்ட்டு. தே கோ வாட்ச் டெய்லர் ஸ்விஃப்டோட கான்சர்ட். அதுவும் வந்து எனக்கு நீயும் ஸ்விஃப்டியா நானும் ஸ்விஃப்டி அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிறது. இந்த ஷீஸ் கேர்டுன்னு ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னால, லைக் பேய் படம் ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணுவா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு ஷி ஹேஸ் another separate channel where she reacts to Taylor Swift content. அதுவும் வந்து எனக்கு wow, what a nice weird connection அப்படின்ற மாதிரி. என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்கலாக நான் அந்த மாதிரி யூடியூப்ல எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் நான் வந்து பார்க்கலாமா இருக்கும், பட் என்னுடைய ஃபேவரட்ஸுன்னு நான் போய் அட்ராக்ட் ஆகுறவங்களுக்கு எனக்கே தெரியாம ஏதோ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ does this even make any sense you guys? or இந்த மாதிரி நீங்க யாராவது வந்துட்டு ரிலேட் பண்ணிருக்கீங்களா? வாவ், இந்த பொண்ணு பேரு ஜஸ், இந்த பொண்ணு பேரு ஜஸ், இந்த பொண்ணு ஆஸ்திரேலியா, இந்த பொண்ணு ஆஸ்திரேலியா, எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்கும், எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்கும், நீ வியட்நாம் போனேன், நானும் வியட்நாம் போனேன். அந்த லிண்டாசன்லாம் வந்து வியட்நாம் ஹனாய்லாம் போய் நான் வியட்நாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ போய் சாப்பிட்டா லைக் லிட்ரலா எனக்கு என்னுடைய வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ரிலேட்டிங் விஷயங்கள் மாதிரி. ஓகே, ஒன் லாஸ்ட் கேட்டகரி. இது வந்து ரொம்ப பிராண்ட் நியூ புத்தம் புதிய கேட்டகரி, மேட் பை மோனா ஹிஸ்ட்ரியிலே வந்திருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரைம் வீடியோஸ் பார்க்குறது. லைக் க்ரைம்னா வந்து ஹாரர், மர்டர், அதில் வந்து கண்டுபிடிப்பாங்கள்ல, இன்வெஸ்டிகேஷன், க்ரைம் த்ரில்லர்ஸ். இந்த வீடியோவில் வந்து 2 சேனல், ஓகே, டாக்டர் இன்சானிட்டி அண்ட் எக்ஸ்ப்ளோர் வித் அஸ். இந்த 2 சேனலில் வந்துட்டு கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மோஸ்ட்டாக இந்த சைக்கோ கில்லர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி. அதில் வந்து நடுவில் நான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக ஹுக் ஆகி போய் ஒரு 1 month 2 month கிட்ட பேக் டு பேக் அதே வீடியோஸாகவே பார்த்துட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் பிரேக்கில் இருக்கேன், பட் அதுதான் என்னுடைய ஒரு ரீசன்ட் பாஸ்ட் டைமாக இருந்தது. நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஓ மை காட் யூ வியர்டோஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, மோனிஷ் என்ன சொன்னான்னா, இதெல்லாம் பார்க்குற நீயே ஒரு வியர்டோ தான் அப்படின்ட்டு. இட் மைட் மேக் சென்ஸ், பட் கொஞ்சம் நம்ம ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் நவுந்து இப்படிலாமும் இருக்கா யூ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நியூ. லைக் போலீஸ் எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் அந்த சஸ்பெக்ட்ஸ் பண்ணி மாட்டிக்கிறாங்க. லைக் நிறைய பேர்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஏதோ பால் எடுத்து அடிச்சேன்ற மாதிரி கொலை பண்ணிட்டேன், ஆனால் நான் இப்போ வந்து அதுக்காக நான் வருந்துறேன்லாம் அழுவாங்க. லைக் சின்ன பசங்களாம். க்ரைம் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நான் வந்து பார்ப்பேன். லைக் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், கம்பைலேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் பிரேக்கில் இருக்கேன். இட் மைட் ஸ்டார்ட் அகேன். ஸோ இதுதான் என்னுடைய ரீசன்ட் என்ன பயங்கரமாக ஹுக் ஆக வச்ச ஒரு ஜான்ரா. ரொம்ப புதுசு, ரொம்ப புதுசு. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் லைக் 90%. சில இதெல்லாம் வந்து நானே இங்கே ஒமிட் பண்ணிட்டேன், ஏன்னா வீடியோ ஜப்பு மாதிரி போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய ஃபேவரட் யூடியூபர்ஸ்லாம் யார் அப்படின்றது எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்க போறீங்களா? இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதில் யாரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க, இல்லை நான் சொன்னதில் வா மோனா நானே இவங்களை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்கன்னா, டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. பார்ப்போம் நம்ம வந்து இந்த மாதிரி எப்படியாவது ரிலேட் ஆகிறோமா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்கிட்ட ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றது. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ஹாப்பி டிசம்பர் கைஸ். வருஷத்தோட லாஸ்ட் மாசத்துல இருக்கோம். ஏதாவது நீங்க வந்து அது பேர் என்ன, வருஷம் ஸ்டார்டிங்ல ஒன்று எடுப்போமே, என்ன அது பேர் என்ன, why am I so blank? ரெசல்யூஷன் எடுப்பீங்கல்ல, அந்த ரெசல்யூஷன் ஏதாவது எடுக்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா டிசம்பர் மாசமே பண்ணுங்க. நான் மண்டேல இருந்து ஜிம் போறேன். யா, இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். Bye. Baby, this year it's just gonna be you and me, hang by the fire and chill. Isn't this how it's supposed to be? Making our Christmas memories. Oh,